கடலூர் சித்திரைப்பேட்டை அருகே மீனவர்கள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாடுதனும் கேட்கலாம். கடலூர் அருகே உள்ள தைக்கால் துணித்துறையை சேர்ந்த 3 மீனவர்கள் நேற்று சித்திரைப்பேட்டை பகுதியில் உள்ள கடற்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வலையை கட்டியிருக்காங்க. அந்த கடலில் கட்டப்பட்ட வலையை எடுக்கிறதுக்கு தினேஷ் என்பவருடைய படகுல இன்று 3 பேர் போயிருக்கிறாங்க. இந்த 3 பேர் போன நிலையில் கடல் சீற்றம் காரணமாக தினேஷுடைய படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாவது. அந்த விபத்து காரணமாக அவர்களுடைய படகு கடலில் கவிழ்ந்துருது. இவர்களை மீட்பதற்காக தமிழ் என்பவருடைய படகுல 3 பேர் கடலுக்கு போகிறாங்க. இவர்கள் சென்று அவர்கள் 3 பேரையும் மீட்டு அருகில் உள்ள சிறிய ஒரு துறைமுகம், அதாவது ஒரு தொழிற்சாலையோட ஜெட்டின்னு சொல்லுவாங்க, அந்த துறைமுகத்தில் அவங்க போய் 6 பேரும் அந்த துறைமுகத்தில் பாதுகாப்பாக கரையேறிடுறாங்க. அதன் பிறகு தமிழ் என்பவருடைய படகு அங்கு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த படகும் பார்த்தோம் அப்படின்னா அங்கிருந்து அந்த இரும்பு கம்பியில் அடித்து அந்த இடத்திலேயே கவிழ்ந்து விடுகிறது. இதன் காரணமாக அவர்கள் கரை திரும்ப முடியாமல் இன்னும் மாச சம்பளத்தையே நம்பி இருக்கீங்களா? மாச சம்பளத்தையும் தாண்டி கூடுதல் வருமானம் எப்படி சம்பாதிக்கிறதுன்றதை நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தற்பொழுது அந்த ஒரு சிறிய துறைமுகத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை கொண்டு வருவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிருந்து எந்த படகுமே செல்ல முடியாத அளவிற்கு கடல் அலையோடைய சீற்றமானது மிக அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் கடலோர காவல் படையினரும் மற்றும் இந்த மாநில கடலோர குழுமமும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியை பார்த்துட்டு போயிருக்காங்க. அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கை என்ன எடுக்கலான்ற கோணத்திலையும் அவர்கள் தற்போது முயற்சி மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மள்கிட்ட அந்த உள்ளே சிக்கி இருக்கிறவருடைய உறவினர்கள் இங்கே இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சார், இந்த படகுல யார் போனால் அங்கே என்ன நடந்தது? சார், 5 மணிக்கு வலையை எடுத்துன்னு கட்டின வலையை கிளப்ப போனவங்க போகும்போது கடல் சீற்றம் கம்மியாக இருந்தது. அப்போ கடலுக்கு போயிட்டாங்க. திரும்பி ரிட்டன் வரும்போது அவங்களால கடல் சீற்றம் அதிகமாகிடுச்சு, காற்று ஜாஸ்தியாகி அவங்களால ரிட்டன் வர முடியாத காரணத்தினால ஒரு போட்டு அங்கேயே பாட்டிலே கவுந்துருச்சு. இன்னொரு போட்டில் மீட்புக்காக போய் அதில் காவந்து பண்ணி இந்த ஒரு துறைமுகமாக இருக்கிற சித்திரப்பேட்டை இந்த இதில் ஜெட்டியில் இப்போ தஞ்சையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உணவு கொடுக்குமாறு மீண்டும் அவங்கள சீக்கிரமாக காவந்து பண்ணி தைக்கால் தோணித்துறைக்கு கொண்டு வருமாறும் மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நான் உங்கள் வீட்டிலேருந்து யார் அதில் போனால், யார் அதில் தங்கியிருக்கா? என் பையன் சருகுணம் போயிருக்கோம். சரி, என்ன நடந்தது? 5 மணிக்கு போயிருக்காங்க. அவங்க நேற்று கட்டின வலைக்கு போயிருக்காங்க, முந்தான கட்டின வலைக்கு போயிருக்காங்க. காலைல 5 மணிக்கு போயிட்டு திரும்பி வரக்குள்ளே இங்கே எனக்கு செய்தி வந்துச்சு. நான் வந்துடுவேன். அவங்களை எப்படியாவது கொண்டு வீட்டில் சேர்க்கணும். இப்போ எங்கே இருக்காங்க? பாதுகாப்பாக இருக்காங்க. சரி, அவங்க என்ன பண்ணணும்? அவங்கள கொண்டு வரணும் வீட்டுக்கு. அரசுக்கு சரி. இந்த 6 பேரும் தற்பொழுது பாதுகாப்பாக அந்த சிறிய துறைமுகத்தில் தஞ்சம் அடைந்திருக்கிற நிலையில் அவர்களை உடனடியாக மீட்டு கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தேவநாதன்.